பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிளானை வச்சு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, பிளானுக்கு எலிவேஷனும், ஸ்ட்ரக்சரல் டிசைனும் நம்ம ரெடி பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த 2 டிராயிங்குமே ரொம்ப முக்கியம். இதுக்கு ரொம்ப ரொம்ப மினிமல் காஸ்ட் தான் ஆகப்போகுது. ஓகேங்களா? இதுக்கு நீங்க வீடு கட்டுறத விட ரொம்ப ரொம்ப மினிமல் காஸ்ட் தான் ஆகப்போகுது. அதே மாதிரி இது இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இன் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறீங்க அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் எந்த மாதிரி ஃபவுண்டேஷன், அது வந்து லோடு தாங்குமா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது லோடு தாங்குமா, இல்லை பிரேக் ஆகிடுமா, இப்படி எல்லாமே ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. ஸ்ட்ரக்சரல் டிசைன்ன்றது இதுதான். இது இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இந்த கோர்ஸில் அப்படின்னா, இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் மேபி சைட் இன்ஜினியராக வேலை செய்யணும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்ட்ரக்சரல் டிசைன்னா என்னன்றது எல்லாமே நம்ம வந்து ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது அது ஒரு டாப்பிக்காகவே நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் டீட்டெயில்டாக என்ன எப்படி ஸ்டடி பண்ணணும், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி ஸ்டடி பண்ணணும், எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படின்றது நம்ம வீடை வந்து டிசைன் பண்ணி கட்டுறது. அந்த டிசைனில் என்ன இருக்கும் அப்படின்னா, எத்தனை ராடு போடணும், நம்பர் ஆஃப் ராடு, ப்ளஸ் கான்க்ரீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் பீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்னஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட் போடணும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன். இதை புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எலிவேஷன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம வீடு எப்படி வந்து ஃபினிஷிங், அதாவது கட்டி முடிச்ச பிறகு எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனநிலைக்கு நம்மளால் வர முடியும். இப்போ சப்போஸ் வந்து இந்த பெயிண்டிங் நம்ம கோட் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம டிசைன் பண்ணி பார்த்துட்டோம் எப்படி இருக்குன்னு. ஒருவேளை வீடு கட்டிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து இந்த பிளான் இந்த எலிவேஷனே இல்லை, நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, நம்மளே வந்து வீடு கட்டி முடிச்ச பிறகு இங்கே ஒரு பெயிண்ட் அடிக்கலான்னு அடிச்சு அது ஒரு நல்லா இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பெயிண்ட் அடித்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து காஸ்ட்டும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி வரப்போகுது டிசைன்ஸு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பெருகோலாக நம்ம கொடுக்க போகிறோமா, இந்த மாதிரி வந்து பெயிண்டிங் டெக்ஸ்சர் பெயிண்ட்டா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரா, இந்த மாதிரி டைல்ஸா, வால் கிளேடிங் சொல்லுவாங்க, டைல்ஸ் வால் கிளேடிங் பண்ண போகிறோமா அப்படின்னு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே முன்கூட்டியே நம்ம பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எதனா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த கலர் வேணாம், வேறு கலர் போடுங்க அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுவே வந்து நம்ம வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஃபைனலில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த 2 டிராயிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து உங்கள் கிளைண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் மஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்குமே இது இருந்தால் தான் வேலை செய்கிறதுக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த 2 டிராயிங் பிளான் அப்ரூவல் கிடச்ச பிறகு அந்த பிளானை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அடுத்த ஸ்டெப். இந்த 2 டிராயிங்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.